கனடாக்குள்ளே யாரெல்லாம் ஒர்க் பெர்மிட் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ இல்லைனா இனிமேல் வந்து வேலை பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன டிப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி ஒர்க் பெர்மிட்டும் லிங்க்டு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு 1 இயருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போமே, ஆனால் உங்கள் பாஸ்போர்ட் ஒரு 8 மாதத்துல எக்ஸ்பைரி ஆகிடுது அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் 8 மாதத்துக்கு மட்டும் தான் தருவாங்க. அந்த 1 இயருக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கீங்க, அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டின்னு வச்சுப்போம். ஆனால் உங்களோட பாஸ்போர்ட் 2 இயர்ஸ்லேயே எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்னா, அந்த 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் பெர்மிட் கொடுப்பாங்க. இப்போ டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணும்போதே உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகாத மாதிரி அதை ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் டிப்பு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் எல்லா ப்ராசஸும் திரும்ப ஃபஸ்ட் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆனதோட உங்களோட ஒர்க் பெர்மிட்டுமே முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமேயாக இருக்கட்டும், மற்ற எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஃபஸ்ட் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.